அதாவது வணக்கம் சார். வணக்கங்க. வணக்கம். அவரோட நீங்க வந்து மக்கள் நல கூட்டணியில பயணிச்சிருக்கீங்க. ஆ, ம். அவர் இப்ப இறந்து போயிட்டாரு. அவரோட நீங்க பழகுன அந்த நாட்கள், அந்த அரசியல் ரீதியா அவரோட தொடர்பு கொஞ்சம் சொல்லுங்களேன். தேமுதிக தலைவர் விஜயகாந்தோட வந்து அஹ், ஒரு திரையுலகத்துல இருக்கிற போது எங்களுக்கு அவருக்கும் ஒன்றும் பெரிய உறவோ இல்லை. ம். அரசியல் கட்சின்னு ஆரம்பிச்சு அவர் வந்து தனித்து தேர்தலில் போட்டியிட்ட போது கூட அப்பப்போ ஏதாவது சந்திக்கிற வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஒரு சாதாரண சந்திப்புங்கிற மாதிரி தான் அப்பப்போ சந்திச்சிருக்கிறோம். ம். ஆனா அவர் வந்து சட்டமன்றத்துல வந்து 2011 இருந்து 2016 வரைக்கும் அதிமுக கூட்டணியில நாங்கெல்லாம் இணைஞ்சு போட்டி போட்ட போது அவரோடு சேர்ந்து தேர்தல் பயணத்தை மேற்கொண்டோம். ம். அதுல நாங்களும் வெற்றி பெற்றோம், அவரும் வெற்றி பெற்று எதிர்கட்சி தமிழ்நாடு சட்டப்பேரவையில் எதிர்கட்சி தலைவரா வந்தாரு. ம். அப்ப இந்த 5 ஆண்டுகள் வந்து சட்டமன்றத்துல எதிர்கட்சி தலைவராக இருக்கிற போது நான்லாம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தேன். ம். அதனால அவரோட அப்போ நாங்கள் எங்க கட்சியினுடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுடைய கொறடாங்கிற முறையில அந்த சட்டமன்ற உறுப்பினர்களோடு அப்போ பண்ருட்டியார் வந்து சட்டமன்ற துணைத் தலைவராக இருந்தார் தேமுதிகவுக்கு. ஆமா. அவரோடலாம் நீண்ட நாள் எங்களுக்கு பழக்கம் இருந்ததுனால ரொம்ப நெருக்கமா பழகுற வாய்ப்பு கிடைச்சது. ம். அப்பெல்லாம் விஜயகாந்த் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல பண்போடு பழகுவதில், விசாரிப்பதில், அல்லது ஒரு ஒரு கலந்துரையாடல் நடத்துகிற போது பலருடைய மாற்று கருத்து சொன்னா அந்த மாற்று கருத்தை உள்வாங்கிட்டு கேட்கறது அப்படின்னா ஒரு நல்ல அரசியல் பண்பாடோடு பழகிறவரா இருந்தார். எதிர்கட்சி தலைவரா 5 ஆண்டு காலம் செயல்படுகிற போது கடைசி நேரத்துல அவர் கொஞ்சம் உடல்நிலை முடியாம போச்சு. அதனால அதிகமா சட்டமன்றத்துக்கு வராம இருந்தாரு. பட் மீறி இருக்கக்கூடிய நாட்கள்ல சட்டமன்றத்துக்கு ரெகுலரா வருவாரு, எல்லாரோடையும் கலந்து பேசுவாரு. அங்க இருக்கிற கேண்டீன்ல எல்லாரோடையும் சேர்ந்து தேனியில இருந்து வருவாரு. அப்படி ஒரு நல்ல ரொம்ப நெருக்கமாகவும் நான் ஒரு பெரிய அரசியல் பிரபலம், பெரிய திரைத்துறையில வந்து சாதனை அப்படிங்கிற அந்த அந்த மேட்டுமை எண்ணம்லாம் அவருக்கு இருக்காது. ரொம்ப சாதாரணமா எளிய முறையில பழகுவாரு, இனிய முறையில் பேசுவாரு. மற்றவருடைய கருத்துக்கள் எல்லாத்தையும் ஆலோசனைகள் கேட்பாரு. இதுல என்ன செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஆலோசனை கேட்பாரு. நம்ம சொல்றது வந்து பொருத்தமா இருந்தா கரெக்ட், அதை நம்ம செய்வோம், நம்ம ரைஸ் பண்ணுவோம் அப்படின்றாரு. அந்த அடிப்படையில் சட்டமன்றத்திலயும் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப நல்ல முறையில் பர்ஃபார்ம் பண்ணுவாரு. பட்ஜெட் மீது மற்ற விஷயங்கள் வர்ற போது எதிர்கட்சி தலைவராக அவர் வந்து உரையாற்றும் போது நல்ல அழுத்தமா உரையாற்றுவாரு. அப்புறம் நாங்க அது 2016 முடிஞ்சு இது வர்ற போது தான் நாங்க வந்து தமிழ்நாட்டில சரி ஒரு மாற்று அரசியல் உருவாக்குங்கிற அடிப்படையில ஒரு முயற்சி நடந்தது. அதுலதான் மக்கள் நல கூட்டணி ஒண்ணு உருவாக்கணும். அதுலயே கடைசியா வந்து விஜயகாந்த் வந்து இருந்தா நல்லதுன்னு அவரை போய் அணுகணும். அவரும் உடனே அதை ஏத்துக்கிட்டு தமிழ்நாட்டுல ஒரு மாற்று இதை நம்ம உருவாக்குங்கிற அடிப்படையில் இந்த கூட்டணியில வந்து செயல்பட்டாரு. பட் அப்பெல்லாம் வந்து கொஞ்சம் உடல்நிலை லேசா பாதிப்போட தான் இருந்தார். தேர்தல் பிரச்சாரத்துல கூட அவரால் முழுமையா பங்கேற்க முடியல, முழுமையா தேர்தல் பிரச்சார கூட்டங்கள்ல பேச முடியல. ரொம்ப கடுமையான இதுல வந்து அவரு கொஞ்சம் கூட அயர்வு இல்லாம அவர் வந்து தேர்தல் பிரச்சாரத்தை மட்டும்தான் ஈடுபட்டார். ஆனா வந்து தமிழ்நாட்டுல ஒரு குறுகிய காலத்துல மட்டுமே அந்த கூட்டணி ஏற்பட்டதுனா அதனால வெற்றி பெற முடியல. அதுக்கு அடுத்து வந்து உடனடியா தேசிய அளவுல ஒரு பெரிய அரசியல் மாற்றம் வந்துருச்சு. பாஜக ரொம்ப ஆபத்தான போகிற போது அதை வீழ்த்துவதற்கு மதசார்பற்ற கட்சிகள்லாம் ஒன்றிணைந்து செயல்பட வேணும் அப்படிங்கிற தேவை ஏற்படுகிற போது இந்த மக்கள் நல கூட்டணி தொடர்ந்து செயல்பட முடியாம நாங்கெல்லாம் வந்து காங்கிரஸ் உட்பட திமுக எல்லாம் சேர்ந்து விசிக, சிபிஐ எல்லா கட்சியும் சேர்ந்து மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்கிற அமைப்பை உருவாக்கணும். அதனால அந்த மக்கள் நல கூட்டணி என்பது செயல்படாம போயிடுச்சு. அதாவது மக்கள் நல கூட்டணி அப்படி அதுல முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு இவர் வந்ததுதான் அவரோட அரசியல்ல மிக பெரும் ஒரு பிழை அப்படின்ட்டு ஒரு சில பேர் சொல்றாங்க. அப்படி சொல்ல முடியாது. நாங்க வந்து ஏற்கனவே என்னன்னா வந்து மக்கள் நல கூட்டணியில முதல்வர் வேட்பாளர்னு யாரையும் அறிவிக்க வேண்டாம், தேர்தலுக்கு பிறகு நம்ம வந்து இது பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சோம். பட் தேமுதிக வந்து
இந்த கூட்டணியில வர்ற போது அவங்க வந்து ரொம்ப வற்புறுத்துனாங்க. ஒரு நம்ம வந்து இல்லைங்க அவர் வந்து ஒரு முதலமைச்சர் வேட்பாளருங்க சொன்னாதான் எங்களுக்கு பொருத்தமா இருக்கும்னாங்க. அப்புறம் மக்கள் நல கூட்டணிக்குள்ள மற்ற கட்சி தலைவர்களோட கலந்து பேசணும். சரி, நம்ம ஏற்கனவே இப்படி அறிவிச்சிருக்கிறோம். ஆனா சரி, அவரும் வந்தா இந்த மக்கள் நல கூட்டணிக்கு ஒரு வலு சேர்க்கும் தானே. அப்போ அந்த வலு சேர்க்கிற போது அவங்க ஒரு டிமாண்ட் இந்த மாதிரி டிமாண்ட் வைக்கிறாங்கிற போது நம்ம ஏத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தயக்கத்தோடு தான் ஏத்துக்கிட்டோம். ஏன்னா நம்ம ஏற்கனவே ஒண்ணு சொல்லிட்டோமே, இப்ப போய் மாத்தி சொல்ல வேண்டியிருக்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தயக்கம் பொருந்து எங்க எல்லாருக்குமே. சரி, ஒரு கூட்டணியில ஒரு நாம வந்து நாளைக்கு அது கூட்டணி இல்லாம இந்த இந்த இணையில இல்லாம தனியா போய் நின்றாருன்னா இது நமக்கு இருக்கிற அந்த இது அப்படிங்கறதுனால அதை ஏற்றுக்கொண்டோம். அது ஒரு பிழை அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியும்னு எனக்கு தோணல. ஒரு ஒரு கூட்டணியில சேர்ற போது ஒரு அந்த ஒரு 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 அரசியல் கட்டாயம் மற்றெல்லாம் இருக்கிறதுனால அதை நம்ம ஏற்றுக்க வேண்டிய நிலைமை வந்தது அன்னைக்கு அப்படிங்கிறது தான். பொதுவா வந்து சில கட்சிகள் முதலமைச்சர் வேட்பாளர் இவருன்னு சொல்லி பண்ற ஒரு கலாச்சாரம் ஒண்ணு இருக்கு தமிழ்நாட்டுல. நாங்க அதுல மாற்றம் தான் நினைச்சோம். மக்கள் நல கூட்டணிக்கிற மற்ற கட்சி எல்லாமே இல்ல வேண்டாம், இப்ப போய் நம்ம வந்து அப்படி ப்ரொஜெக்ட் பண்ண வேண்டாம்னு தான் நம்ம நினைச்சோம். பட் தேமுதிக கடைசியா வந்து இந்த அணியோட வருது அப்படிங்கிற போது ஒரு வாய்ப்பு ஏற்பட்டது. அப்புறம் அவங்களோட போய் பேசின போது அவங்க ரொம்ப என்ன சொன்னாங்கன்னா, இல்லைங்க ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் இருக்கணும்னு அந்த பேச்சுவார்த்தைக்கு வந்தவங்க ரொம்ப வற்புறுத்துனாங்க. சரி, ஒரு கூட்டணி பலம் வர்ற போது சரி அவர் வந்து, ஏன்னா நம்ம இங்க இருக்கிற யாரும் நாங்க யாரும் முதலமைச்சர் வேட்பாளர் வரணுங்கிற அடிப்படையில் நாங்க இல்ல. சரி, அவரு அந்த கூட்டணி பலத்துக்காக நாம அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற முடிவுக்கு தான் வந்தோம். ஆமா ஆமா ஆமா. ஆனா அது ஒரு பிழைன்னு சொல்ல முடியாது. ஆக்சுவலா வந்து அந்த நேரத்துல அவருடைய தேர்தல் பிரச்சாரத்துல அவருடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டதுனால அது வந்து கொஞ்சம் இதாகி போச்சு. ஒரு முதலமைச்சர் வேட்பாளரா வந்து அவரால் பேசவே முடியலையேங்கிற கேள்விக்கு எங்களால பதில் சொல்ல முடியும். அது இயற்கையா நடந்து போச்சு. அது அவர் காரணம் இல்ல, உடல்நிலை பாதிக்கும்னு அவருக்கும் தெரியாது, எங்களுக்கும் தெரியாது. ஒருவேளை அந்த உடல்நிலை பாதிப்பு இருந்தா அவங்களும் அந்த கோரிக்கை வச்சிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதெல்லாம் ஏற்று தேர்தல் கேம்பெயினுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்டு நாங்க துவங்குறோம். அப்போ வந்து அவருக்கு அந்த பேச்சு இது வந்து முடியாத போயிடுச்சு. அதனால அப்படி ஆயிடுச்சு. சரிங்க சார். ஓகே சார், ரொம்ப நன்றிங்க சார். நன்றிங்க.